புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். புயலை கிளப்பிய ஓபிஎஸ் விவகாரம். நாடாளுமன்ற தேர்தலை ஓபிஎஸ் புறக்கணித்தாரா? என்ன நடந்தது? நேற்று, அதாவது 15/3/2024 நேற்று ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஓபிஎஸ்னுடைய அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட குழு முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் நேற்று திடீரென்று அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம என்ன மாதிரியான வியூகங்கள் வகுக்கணும், பாஜகவுடன் கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டிருக்கோம், எப்படி நம்ம தேர்தலில் சந்தித்து வெற்றி பெறுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு ஆலோசனை ஓபிஎஸ் தலைமையில் நடத்தப்பட்டது. திடீரென்று நேற்று வைரலாக ஒரு விஷயம் பரவுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வதந்தி அதிக அளவில் பரவுச்சு. உடனடியாக நாங்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கிய நிர்வாகியிடம், அவருடைய ஆதரவாளரிடம் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த செய்தி ஒரு வதந்தியை கிளப்பியிருக்கிறாங்க, இது யாரோ கிளப்பிவிட்ட ஒரு வதந்தி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 15 தொகுதிகளுக்கு உண்டான 15 வேட்பாளர்களின் பட்டியலை பாஜக தலைமையிடம் வழங்கியிருக்கிறது ஓபிஎஸ் அணி. இதை உறுதியான நிலைப்பாட்டில் பாஜகவுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து நாங்கள் கலந்து ஆலோசித்து இருக்கோம். தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் எங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் டிடிவி தினகரனுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் திடீரென்று இப்படி ஒரு வதந்தியை கிளப்பியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அணி புறக்கணித்திருக்கிறார்கள், பாஜகவுக்கு ஒரு வெறும் ஆதரவு மட்டும் தெரிவித்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் புறக்கணித்திருக்கிறார், இது யாரோ கட்டு கதையை அவிழ்த்து விட்டுருக்கிறாங்க, இது ஒரு வதந்தியை கிளப்பியிருக்கிறாங்க, இது உண்மை இல்லை அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றே அவருடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறார். இது முற்றிலும் வதந்தி. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், அதுக்குண்டான தேர்தல் பணிகளில் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம், இதுதான் நேற்று நடந்த ஒரு கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க. இந்த நிலையில் இன்று பிற்பகல் சரியாக 3 மணிக்கு மத்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அதிரடியாக இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை, அவர் புறக்கணித்திருக்கிறார் வந்த செய்தி மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு புயலை கிளப்பியிருக்கக்கூடிய விஷயம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு அதிர்ச்சியை தான் தந்திருக்கும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 15 தொகுதிகளை நம்ம போட்டியிடணும், பெருவாரியான இடங்களில் அதிக தொகுதிகளை நம்ம வெற்றி பெற்று பாஜகவை மீண்டும் வலிமை உள்ள கட்சியாக 400 தொகுதிகளுக்கு மேலே பாஜக வெற்றி பெற்று மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் வரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி பாஜக தலைமையில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள்லாம் இருக்கின்ற பொழுது நான் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய வதந்தி, இது உண்மை கிடையாது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் நேற்றே ஒரு அறிக்கை மூலிமா சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில் அதிமுகவின் கட்சி மற்றும் கொடியை பயன்படுத்துவது சம்பந்தமாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் புகழேந்தி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த மனு மீதான ஒரு உத்தரவு நேற்று வர வேண்டி இருந்தது. அந்த உத்தரவு டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று, அதாவது 16/3/2024 இன்று அந்த மனு மீதான எழுத்துப்பூர்வமான உத்தரவு இன்று வர இருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் எழுத்துப்பூர்வமாக ஒரு உத்தரவு இன்று பிறப்பிக்க இருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தெரிவித்ததாக செய்திகள் வர இருக்கிறது. இன்று பரபரப்பான ஒரு நாள் தான் இன்று. ஏன்னா மத்திய தேர்தல் ஆணைய குழு தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் தேதியை அறிவிக்கிறாங்க. அதே போல இரட்டை இலை சின்னம் சம்பந்தமான உத்தரவு இன்னைக்கு வர இருக்கிறது. இப்படி பல்வேறு பரபரப்பு சூழல் இன்று நிலவ இருக்கிறது. 16 மார்ச் 2024 என்பது மிகப்பெரிய பரபரப்பையும் ஒரு புயலையும் கிளப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலில் நேற்று ஒரு வதந்தியை கிளப்பியிருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல புறக்கணித்திருக்கிறார்,
பாஜகவுக்கு முழு ஆதரவு கொடுத்து அவர் ஒதுங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் மிகப்பெரிய வதந்தி. அது யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கை மூலியமாக அவர் நேற்று அறிவித்திருக்கிறார். நாங்கள் உடனடியாக ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இது முற்றிலும் வதந்தி தான், இதை யாரும் நம்ப வேண்டாம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல மாதங்களாக தேர்தலை வியூகம் வகுத்து பாஜகவுடன் கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டு நம்ம எப்படி வேகமாக செயல்படணும், கூட்டணிக்குள்ள நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், டிடி தினகரனும் கூட்டணிக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஆலோசனையை பாஜகவுக்கு வழங்கி தற்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் வராத சூழலில் கூட நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்ம ஆதரவு தெரிவித்து கூட்டணிக்குள்ள இருக்கணுங்கிற நிலைப்பாட்டில் தொடர்ந்து எடுத்த போது இது போன்ற செய்தி, இந்த வதந்தி எல்லாம் யாரோ அவிழ்த்து விட்ட ஒரு வதந்தியாக பார்க்கப்படுகிறது. இதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தல் பல வியூகங்கள் இருக்கு, 4 முனை போட்டி இருக்கு. அந்த 4 முனை போட்டியில திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சியில கடுமையான போட்டி இருக்கிறது. அந்த போட்டியில யார் அதிகப்படியான தொகுதிகளை வெல்வார்கள், யார் குறைந்த தொகுதிகளை குறைந்த வாக்கு சதவீதத்தை பெற்று தோல்வியை தழுவார்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று சரியாக பிற்பகல் 3 மணிக்கு மத்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறாங்க. அதற்கு முன்பாகவே 3 மணிக்கு முன்பாகவே பல பரபரப்பை இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறது. அதிரடியான கூட்டணி மாற்றங்கள், கூட்டணி அதாவது தேமுதிகவும் பாமகவும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இழுபறி இருந்தாலும் அதிமுகவுடன் அவர்கள் போவார்களா, இல்லை பாமக ஏற்கனவே ரகசிய பேச்சுவார்த்தை பாஜகவுடன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த உத்தரவு, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற இருக்கும், விரைவில் வர இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்று பிற்பகல் 3 மணிக்கு மத்திய தேர்தல் ஆணையம் தேதி அறிவிப்பு வருவதற்கு முன்பாக கூட்டணியில் உறுதி செய்யப்படக்கூடிய உத்தரவுகள் எல்லாம், ஒரு உறுதியான நிலைப்பாடு எல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்குதுன்னு அரசியல் வட்டாரங்களில் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் எத்தனை சதவீத ஓட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திமுகவுக்கு நேரடியான எதிர்வினைகளையும் எதிர்ப்புகளும் தெரிவிக்கக்கூடிய பாஜக அணி தொடர்ந்து மெகா கூட்டணி வகுத்து திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற வகையில் பல்வேறு தேர்தல் காலங்களை மேற்கொள்றாங்க பாஜக. தமிழகத்தில் பாஜக 2வது பெரிய கட்சியாக வர வேண்டும் என்று பாஜக மிகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். நேற்று மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் பாஜகவினுடைய பொதுக்கூட்டத்தில் சொல்கிறார், திமுகவையும் காங்கிரஸையும் துடைத்து எறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாஜக தொடர்ந்து நாட்டு மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் பலாயிரம் கோடி மத்திய அரசிடமிருந்து தமிழகத்துக்கு அளித்திருக்கிறோம். இந்த நிலையில திமுக தொடர்ந்து பாஜகவை சாடிக்கிட்டு இருக்கிறது. இது சரியல்ல. நாங்கள் பலாயிரம் கோடி தமிழகத்துக்கு கொடுத்திருந்தாலும் தொடர்ந்து பாஜகவை விமர்சனம் பண்ணி பேசுறது திமுகவுடைய வேலையா போச்சு அப்படின்னு பிரதமர் அவர்கள் ஒரு கருத்தை மேடையில் தெரிவித்திருக்கிறார். திமுகவையும் காங்கிரஸையும் துடைத்து எறியக்கூடிய நேரம் வந்துடுச்சு. மக்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு மீண்டும் பாஜகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் நிச்சயமாக திமுகவையும் காங்கிரஸையும் நாங்கள் துடைத்தெறிவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாரத பிரதமர் நேற்று நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசுகிறாரு. இந்த நிலையில் இன்று பரபரப்பை கிளப்பியிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து மோடி அவர்களுடைய இந்த கருத்து எல்லாம் திமுக உற்று நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு போட்டியாக பாஜக வந்துவிட்டது, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு பாஜக வரக்கூடிய சூழல் தமிழகத்து உருவாகிறது. இது சாபக்கேடான விஷயம் அப்படின்னு திமுக வட்டாரங்களில் சொல்றாங்க. தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு வியூகங்களை வகுக்கக்கூடிய திமுக பாஜகவை சமாளிப்பதற்கு எப்படி அப்படிங்கிற பார்ப்பதை விட நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு திமுக வலுவான கட்சியாக, பெரிய கட்சியாக, அவரோட கூட்டணி கட்சி எல்லாம் பலம் பொருந்திய கட்சியாக இந்த கூட்டணியில் செயல்படுறாங்க. பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் திமுக செயல்படும். இந்த நேரத்தில் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு தள்ளி, அதாவது 3ஆம் கட்டத்துக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பாஜக பிடிப்பதற்காக பல்வேறு தேர்தல் வியூகங்களை, அரசியல் வியூகங்களை வகுக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் 2வது இடத்தை பிடிக்குமா அல்லது ஓட்டு சதவிகிதம் அதிகரிக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். 3வது முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வருவாரா இல்லையா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.